நமக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம செய்யாமல் இருப்போம். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையுமே ஏற்றுக்கொண்டதால நம்ம சொர்க்கம் செல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு சொர்க்கம் போகணும் அப்படிங்கறத நம்மளுடைய எண்ணமே. அப்படிதானே? ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல அமல்கள். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், நம்பிக்கை கொண்டு நல்லவர்கள் செய்பவர்களை சொர்க்க சோலையில நுழைய செய்வேன். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு கீழே ஒரு ஆறு ஒண்ணு ஓடும், அதுல அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே ருக்கு செய்யுங்கள். நீங்க சஜ்தாவுல இறைவனை அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக இருங்க, நீங்க நன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. சஜ்தாவுல கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ் ஆமீன் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ நீங்க ஜமாத்தோட தொழுகும் போது அதிகமாக கேட்க முடியாது. ஏன்னா ஜமாத்தோட தொழுகும் போது அதன் வழிபாடு நம்ம செய்யற மாதிரி இருக்கும். நம்ம தனியாக நம்ம வீட்டுல தொழுதோம் அப்படின்னா சஜிதாவுல அல்லாஹ்விடத்துல நம்ம அதிகமாக துவா செஞ்சோம்னா அல்லாஹ் ஆமீன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருளேந்த ஒரு பகுதி, அதாவது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க அதிகமாக நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருங்க. நீங்க நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் காலையில முக்மீனாக இருந்து மாலையில காபீராக இருக்கும். இன்னொரு மனிதன் காலையில காபீராக இருந்து மாலையில முக்மீனாக இருக்கும். மாறி மாறி போயிடும். உலகத்தினுடைய செல்வத்திற்காக தன் மார்க்கத்தையே விற்கக்கூடியவனாக இருக்கான். இப்ப காலையில பஜர்ல தொழுதுறாங்க, அவங்க அடுத்த தொழுகிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக வியாபாரத்துக்காகவோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக இப்ப 4 பேரை தொழுதாங்கன்னா ஒரு பேரை தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தின் செல்வத்துக்காக இஸ்லாமுடைய மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம அறியாமே நிறைய தீமைகள் செய்யறோம். சொல்களாலேயோ செயல்களாலேயோ நிறைய தீமைகள் செய்யறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அதிகமான நன்மைகள் செஞ்சீங்க அப்படின்னா தீமையான காரியங்கள் தவிர்க்கக்கூடிய